இளைஞர் அணிக்கு என்று ஒரு மிகப்பெரிய மாநாட்டை ஏறக்குறைய 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களை கொண்டு ஒரு மாநாடை, ஒரு இயக்கம் இளைஞர்களை கொண்டே நடத்த முடியும் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த மாபெரும் இயக்கம் தான். அதை சேலத்திலே நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். இளைஞர் பட்டாளத்தினுடைய அணிவகுப்பை அங்கே நடத்தி காண்பித்திருக்கின்றோம். எனவே இன்றைக்கு இளைஞர் சக்தி இருக்கின்ற இயக்கமாக இந்த இயக்கத்தை தலைவர் தளபதி அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் மூலமாக இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. இது இப்படி நம்ம இங்க இருக்கக்கூடிய கதையை இங்க பேசிட்டு இருக்கோம். ஆனா டெல்லியில இருக்கவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது இந்தியாவுக்கு சாத்தியமா? இந்தியாவினுடைய ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்குகின்ற செயல் என்று நேற்றே நான் சொல்லி இருக்கின்றேன். காரணம் 1952 இந்தியா குடியரசானது. அன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் தான். இந்தியா முழுவதும் நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்திலே தான் தேர்தல் நடந்தது. ஆனால் அப்படி நடந்த தேர்தல் இப்ப தொடர்ந்து நடக்க முடிஞ்சிச்சா? முடியல. தமிழ்நாடுக்கு ஒரு மாதம் 3 வருடத்துக்கு முன்னால தேர்தல் நடக்குது. மத்திய ஒன்றிய அரசுக்கு 2 வருடங்களுக்கு பின்னாலே தேர்தல் நடக்கிறது. 96 வரைக்கும் இங்க ஒழுங்கா தான் நடந்துச்சு. 98 நாடாளுமன்றத்துக்கு தேர்தல், 99 நாடாளுமன்றத்துக்கு தேர்தல், 2001 தமிழகத்துக்கு தேர்தல், 2004 நாடாளுமன்றத்துக்கு தேர்தல். நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் 5 ஆண்டு காலம் முழுமையாக ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. நடுவில் கவுந்தா அதுக்கு நாம பொறுப்பு. நடுவில் கவுந்தா புதுசா எலெக்ஷன் நடக்கும், பொது தேர்தல் தான் நடக்கும். அதுல ஜெயிச்சு வரவங்க அடுத்த 5 ஆண்டு 5 ஆண்டு காலம் ஆள முடியும். ஒன்றிய அரசாங்கம் 98 எலெக்ஷன் நடந்துச்சு, 1 வருஷத்துல கவுந்துச்சு. 99 எலெக்ஷன் நடந்துச்சு, 2004 வரைக்கும் இருந்துச்சு. 96 எலெக்ஷன் நடந்துச்சு, 2 வருஷம் இருந்துச்சு, 98 போயிடுச்சு. ஆக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் 5 ஆண்டு காலம் இருக்க வேண்டும் என்கின்ற இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அந்த சட்டத்தை இன்றைக்கு நாங்கள் மாற்றுவோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று கொண்டு வருவோம் என்று சொன்னால் இதை விட தோல்வியான ஒரு திட்டம் இருக்க முடியாது. அதைத்தான் நாங்கள் சொல்றோம். எப்ப கொண்டு வந்தாலும் அது தோல்வி அடைய போகிற திட்டம் தான். ஏன்னா எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தினாலும் ஒரு மாநிலத்தில் ஒரு அரசாங்கம் கவிழும், அடுத்து அங்கே இடைத்தேர்தல் வரும். அதுக்கு நீங்க 2 வருஷம் ஆயுசுங்கிறீங்க, 1 வருஷம் ஆயுசுங்கிறீங்க. யாரு 2 வருஷம் ஆயுசுக்கு 1 வருஷம் ஆயுசுக்கு ஒப்புத்துக்க போறதில்லை. 5 ஆண்டு காலம் தான் இருக்கும். பாராளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு உங்களுக்கு மெஜாரிட்டியும் கிடையாது. 3 2 பங்கு மெஜாரிட்டி வேண்டும். எனவே எல்லாரையும் வெளியெடுத்து கொண்டு வந்தாலும் கொண்டு வர முடியாது. எதையெல்லாம் மறந்து விடாதீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னொன்று, இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கரை பற்றி ஒரு பேச்சு இந்தியா முழுவதும் இன்றைக்கு கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரை பற்றி அமித்ஷா பேசிய பேச்சு. அது என்ன பேசினாரு? அமித்ஷா என்று சொல்வது இப்போது ஃபேஷனா போயிடுச்சுங்கிறாரு. அமித்ஷா இந்த ஃபேஷன் பொருளா? அமித்ஷா என்பது அடித்தட்டு மக்களை வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு தீர்மானங்களை நம்முடைய அரசியல் சட்டத்திலே கொண்டு வந்தவர் நம்முடைய சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இந்தியா என்கின்ற இந்த நாட்டை தனிப்பட்ட யாருக்கும் சொந்தமல்ல, இது மதசார்பற்ற சோசலிஸ்ட் நாடு, இது எல்லோருக்கும் பொதுவான நாடு என்கின்ற சட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்துடைய முகவுரையே கொண்டு வந்தவர் அண்ணல் அம்பேத்கர். இல்லைன்னு சொன்ன இந்து நாடுன்னு சொல்லியிருப்பான், இன்னும் சொல்ல போனா சங்கி நாடுன்னு சொல்லியிருப்பான். இங்க மற்றவர்களுக்கு இடமில்லை என்று சொல்லியிருப்பார்கள். எனவே அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்த நாடுதான் இந்த நாடு. ஆனால் அந்த அம்பேத்கரை பற்றி பேசுகின்ற பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்கட்சிகளும் இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபடுகின்றன. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்கையா, அந்த கட்சி நாங்க தான் ஏழைகளுக்காகவும் எளியவர்களுக்காகவும் போராடுகிறோம் என்று சொல்லுகிற நம்முடைய எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சி. அவர் காத்துல சண்டை போடுற கட்சிக்காரர், காத்துல கத்தி வீசுவார். அவருடைய கட்சியிலே இன்றைக்கு சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறாங்கன்னு சொன்னா, அவர்கிட்ட கேட்கிறாங்க பத்திரிகை நிருபர்கள், அம்பேத்கரை பற்றி இன்றைக்கு விவாதம் நடக்கிறதே, உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டா அவர் என்ன சொல்லணும்?
என்னுடைய கருத்து எதுன்னு சொல்லணும். ஜெயக்குமார்னு ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்காரு, அந்த கருத்து தான் எங்களுடைய கருத்து என்று சொல்லிவிட்டு சென்றார் என்று சொன்னால், அம்பேத்கரை பற்றி அவருக்கு தெரியலையா, இல்லை சொல்வதற்கு மனம் இல்லையா? சொன்னால் பாரதிய ஜனநாயக கட்சி என்கிற எஜமானர்கள் கோபித்துக் கொள்வார்களா? இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்தாக வேண்டும். எனவே அதை பற்றி கருத்து சொல்வதற்கு கூட துணிச்சல் இல்லாத ஒரு கோலைதான் எடப்பாடி பழனிசாமி என்பதை நாங்கள் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றோம். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கு ஆபத்து வருகின்ற எந்த நேரத்திலும் அதை காக்கின்ற சக்தியாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியில் இருக்கும். நிச்சயமாக இது வெல்லும். வெல்லுகிற கூட்டணி தான் இந்த கூட்டணி. 40க்கு 40 நாடாளுமன்ற தேர்தலிலே சொல்லி அடித்தோம். வருகிற சட்டமன்ற தேர்தலிலே 234க்கு 200 என்கின்ற இலக்கை வைத்திருக்கின்றோம். சொல்லி அடிப்போம், வெற்றி பெறுவோம். தொடர்ந்து எங்கள் தலைவர் தளபதியை 2வது முறையாக அரியணையில் ஏற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்டம் சரியில்லை என்று சொல்லுகின்றவர்களுக்கெல்லாம் கட்டம் கட்டி அவர்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தளபதி அவர்கள் தொடர்ந்து 2வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.